2024 மற்றும் 2025ஆம் ஆண்டு உபரி வருவாய் கிடைத்த நிலையிலும் திமுக அரசு ஏன் கடன் வாங்கி உள்ளது? இது தொடர்பாக தமிழகத்தில் 8வது முறையாக அதிமுக ஆட்சி அமைந்ததும் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து உள்ளார். கோவை ரேஸ் கோர்ஸில் நடைபயிற்சி மேற்கொண்ட அவர் பொதுமக்களை சந்தித்து பேசினார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்க உள்ளது. இதை எதிர்கொள்ளும் விதமாக குற்றவாளிகளின் கூடாரமாக திகழும் அண்ணா அறிவாலய திமுகவினரிடம் இருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலான சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ச்சியாக விவசாயிகள் உள்ளிட்டோரும் கலந்துரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையத்தில் உள்ள காந்தி சிலை முதல் நகர பேருந்து நிலையம் வரை ரோடு ஷோ நடத்தி மக்களை சந்தித்தார். அப்போது மக்கள் உற்சாகத்துடன் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்றனர். பின்னர் மேட்டுப்பாளையம் நகர பேருந்து நிலையம் அருகே பிரச்சார கூட்டத்தில் பழனிசாமி பேசினார். அவருடன் கூட்டணி கட்சியான பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து ரேஸ் கோர்ஸ் நடைபாதைக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி ரேஸ் கோர்ஸ் நடைபாதையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அவருடன் முன்னாள் அமைச்சரும் அதிமுக கொறடாவுமான SP வேலுமணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன், K அர்ஜுனன், KR ஜெயராம், PRG அருண்குமார் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். நடைபயிற்சியில் ஈடுபட்ட பழனிசாமியை பார்த்து உற்சாகமடைந்த பொதுமக்கள் அவரை சந்தித்து கை குலுக்கி வாழ்த்து தெரிவித்தனர். மக்களுடன் உரையாடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் நடைபாதையில் இருந்த சுண்டல் வியாபாரிகளிடம் பழனிசாமி உரையாடி குறைகளை கேட்டறிந்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறும்போது 2024-25ஆம் ஆண்டு உபரி வருவாய் கிடைத்த நிலையிலும் திமுக அரசு 10 லட்சம் வரை கடன் வாங்கியுள்ளது. இது தொடர்பாக தமிழகத்தில் 2026இல் அதிமுக ஆட்சி 8வது முறையாக அமைந்ததும் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் எனவும் அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணிகளின் போது நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் அதிகப்படியான மழை நீரை சேமித்து வைக்க முடிந்ததாகவும், ஆனால் திமுக ஆட்சியில் நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை, அதிகப்படியான மழை நீரை சேமித்து வைக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவாணி அணையும் புனரமைக்கப்படாமல் உள்ளது. தேர்தல் அறிக்கையின்படி 4 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதாக திமுக அரசு உறுதியளித்தது. ஆனால் 4 ஆண்டுகளில் வெறும் 50,000 பேருக்கு தான் அரசு வேலை வழங்கி உள்ளனர். 2021இல் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றாமல் தமிழர்களை வழக்கம்போல் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.